لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்-ஹபர் இஸ்லாமிய அழைப்பு மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இன்றைய இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த இடத்துல இஸ்ராஜ் மிஅராஜ் தரும் படிப்பினைகள் என்ற தலைப்புல கொஞ்ச நேரம் சில கருத்துக்களை நாங்க இந்த இடத்துல கவனிப்போம். அன்பிற்குரியவர்களே, இஸ்ரா என்ற இராவழி பயணமும் மிஅராஜ் என்ற விண்ணுலக யாத்திரையும், இந்த ரெண்டும் அரும ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்த மிகவும் முக்கியமான அற்புதங்கள்ல உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது, எங்களுக்கு தெரியும். அந்த அற்புதங்கள்ல மிக விசேஷமானவைகள், மிகவும் சிறப்பானவைகள், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் குறிப்பானது என்ற பின்னணியில நாங்க ஒரு 3 அற்புதத்தை முதல் இலக்கங்கள்ல நாங்க பட்டியல் படுத்துவோம் என்றிருந்தால் அந்த 3க்கு கட்டாயமாக இந்த அற்புதமும் அடங்கும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்பது. உலகத்தில் வாழும் பொழுது இந்த பூமியில் வேறு எந்த ஒரு மனிதருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த பயணத்தின் மூலமாக கிடைச்சது. இஸ்ரா என்பது, இராவழி பயணம் என்பது, மக்காவில் இருக்கிற கஅபா உள்ள அந்த மஸ்ஜித் ஹராம் பள்ளியில இருந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல பயணித்த அந்த அற்புதமான பயணத்தை குறிக்குது. அது முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 வானங்களையும் தாண்டி மேற்கொண்ட அந்த பயணத்துக்கு மிஅராஜ் என்று சொல்லப்படுது. எனவே இந்த இராவழி, அடுத்து விண்ணுலக, இந்த யாத்திரைகளை பத்தி நாங்க பார்த்தா இந்த சம்பவங்கள் ஆதாரபூர்வமானது. இந்த சம்பவங்கள் இடம்பெற்றதுக்கான ஆதாரங்கள் சந்தேகத்துக்கே இடமில்லை என்ற அளவுக்கு மிக உறுதியான வழியில் நிரூபணமான 2 சம்பவங்களாக இருக்கிறத முதலாவது நாங்க கவனிக்கணும். இதுல அந்த இஸ்ரா என்கிற மஸ்ஜித் ஹராம் இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் இரவில் போன அந்த பயணம் அல் குர்ஆன்ல மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்குது. 17வது அத்தியாயம் சூரத்துல் இஸ்ராவுல 1வது ஆயத்துல சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா என்கிற அந்த ஆயத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அடுத்தது, இத்துடன் குர்ஆனில் அப்படி சொல்லி இருப்பதுடன் நிறைய ஹதீஸுகளும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இந்த பயணத்தை உறுதிப்படுத்துது. அடுத்து மிஅராஜ் என்கிற அந்த பயணம், விண்ணுலக யாத்திரையும் கூட சந்தேகத்துக்கே இடமில்லாத உறுதியான முத்தவாத்திர் என்று சொல்லப்படக்கூடிய, சந்தேகம் வைக்க வழியே இல்லாத உறுதியான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் மூலம் நிரூபணமாகி இருக்குது. மட்டுமல்ல, அந்த மிஅராஜுடைய பயணத்தை குர்ஆன்லையும் சில ஆயத்துகள் சுட்டி காட்டுவதாக பல பேர் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. 53வது அத்தியாயமாகிய சூரத்து நஜ்ம்ல 13ஆம் 14ஆம் ஆயத்துகள் வலக்கது ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா இந்த சித்ரத்தில் முன்தஹா என்கிற அந்த ஆயத்தை இந்த சம்பவத்தில் மிஅராஜில் நடந்த ஒரு விடயத்தை தான் அது குறிக்குது என்கிறத பல பேர் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த 2 பயணங்களும் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக சந்தேகத்துக்கே இடமில்லாத உறுதியான முறையில் நிரூபணமாகின சம்பவங்களாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த இஸ்ரா மிஅராஜை பொறுத்தவரையில ஹிஜ்ரத்துக்கு முன்னால மக்காவில் நடந்த சீரா சம்பந்தப்பட்ட சம்பவங்களில் இந்த 2 சம்பவங்களை பற்றி வந்திருக்கும் அளவுக்கு அதிகமான ஹதீஸுகள் வேற எந்தொன்றை பத்தியும் வந்தில்லை. சஹீஹு புகாரியும் சஹீஹு முஸ்லிம்ல மட்டும் 25க்கும் அதிகமான ஹதீஸுகள் இது சம்பந்தமாக வந்திருக்கிறதாக ஒரு ஆய்வாளர் சொல்லி இருக்கிறார். அதிகமான சஹாபாக்கள் இந்த சம்பவத்தை பத்தி
அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்களை தொட்டும் அவர்களது அறிவிப்பின் மூலமாக ஹதீஸுகள் வந்திருக்கிறதையும் எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இவ்வளவு முக்கியமான விசேஷமான ஆதாரபூர்வமான இந்த சம்பவங்களை பற்றி நாங்க இந்த இடத்துல ஒரு ஈமானிய பின்னணியிலையும் ஒரு அறிவுபூர்வமான இல்முடைய பின்னணியிலையும் ஆதாரபூர்வமான முறையில் ஒரு அறிவுபூர்வமான அடிப்படையில் ஒரு ஈமானிய பின்னணியில் இந்த சம்பவங்களை பற்றிய சில விடயங்களை நாங்க இந்த இடத்துல விளங்குறதுக்கு முயற்சி செய்வோம். ஏண்டா இந்த சம்பவங்களை பொறுத்தவரையில இஸ்ரா மிஅராஜ் என்கிற இந்த சம்பவங்களை பொறுத்தவரையில ஒரு சாரார் பகுத்தறிவுவாதிகள் பகுத்தறிவுக்கு இது ஒத்துப்போகல, அறிவுக்கு இது புலப்படல என்ற காரணங்களை சொல்லிக்கொண்டு இதை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. அன்றைக்கும் இருந்தாங்க, இன்றைய உலகத்திலும் இருக்கிறாங்க. எனவே அப்படி ஒரு சாரார் இதை மறுக்கும் ஒரு சூழலில் இன்னும் ஒரு சாரார் இந்த இஸ்ரா மிஅராஜ் சம்பவத்தை வைத்து அந்த குருட்டுத்தனமான ஆன்மீகம் பேசும் ஒரு சாரார் தாங்களும் மிஅராஜ் போனதாகவும் தங்களுக்கும் மிஅராஜ் என்கிற சம்பவம் நடந்ததாக சொல்லிக்கொண்டும், அதே போன்று இன்னும் சிலர் இந்த இஸ்ரா மிஅராஜ் சம்பந்தமாக தாம் ஏதோ கற்பனை கதை எழுதுறது மாதிரி அது சம்பந்தமாக நடந்ததாக பல இல்லாத ஆதாரம் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்களையும் அதனோட சம்பந்தப்படுத்திய அதுக்குள் நடந்த நிகழ்வுகளையும் சொல்லி கொண்டிருக்கிறதையும் நாங்க பார்க்கலாம். எனவே ஒரு சாரார் இந்த சம்பவத்தை ஒரு பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லி அந்த பகுத்தறிவுவாத சிந்தனையில் மூழ்கி ஒரு சடவாத சிந்தனையின் பின்னணியில் ஒரு சாரார் இந்த சம்பவங்களை மறுக்க, இன்னும் ஒரு புறத்தில் ஒரு சாரார் இந்த சம்பவங்களை வைத்து இதன் அடிப்படையில் தானும் அப்படி தனக்கும் நடக்குது இந்த அற்புதங்கள் என்று சொல்லி வாதாடுவதும், இந்த சம்பவங்களை பற்றி ஆதாரம் இல்லாத விடயங்களை நிறைய சொல்லுவதையும் இதுகளையும் நாங்க பார்க்கிறோம். எனவே இஸ்ரா மிஅராஜை பற்றி நாங்க பேசும் பொழுது அந்த சம்பவங்கள் நடந்ததுடைய நிரூபணத்தை பற்றி பேசுறதோட அதனுடைய பாடங்கள் படிப்பினைகள் பலதையும் நாங்க இந்த இடத்துல பார்ப்போம். இன்னும் ஒரு புறத்துல இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற இந்த சம்பவங்கள் இதுல உள்ள தத்துவங்கள் என்ன, இதில் இருக்கும் உண்மைகள் அல்லது இது உள்ளடக்கியிருக்கும் தத்துவங்கள் என்ன, அடுத்தது நாங்க அதுல படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன என்ற பின்னணியிலையும் இதுல சில விஷயத்தை நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை பொதுவாக எங்களுக்கு முன்மாதிரி. அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்களிலையும் நிறைய படிப்பினைகளை எடுத்து அதை நாங்க அதன் மூலம் எங்களோட வாழ்க்கையை நாங்க சிறப்பாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்க, அதிலும் விசேஷமாக இது மாதிரி முக்கியமான சம்பவங்கள் அப்படி இருக்க ஒரு சாரார் நாங்க பார்க்கிறோம். இந்த மாதிரி அற்புதமான சம்பவங்கள் புதினங்களை வைத்து அதிலிருந்து அதை படிக்காமல் அல்லது அதனுடைய விவரங்களை புரியாமல் அதிலிருந்து பாடங்களை பெறாம அந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து நூதனமான அமல்களையும் கொண்டாட்டங்களையும் கொண்டாடுறதை நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கும் எங்கட முஸ்லிம் சமூகத்துல ஒரு சாரார் இருக்கிறாங்க. இந்த மிஅராஜுடைய தினம் என்ற ஒரு குறிப்பிட்ட தினத்தை வைத்து அந்த தினத்துல நோன்பு பிடிப்பது சுன்னா என்று மிஅராஜுடைய நோன்பு என்று மார்க்கம் சொல்லாத ஒரு நூதனமான ஒரு நோன்பை அவர்கள் அனுஷ்டிப்பதையும் அதே போன்று இந்த தினத்தை கொண்டாடுவதையும், இந்த மிஅராஜ் சம்பவத்தை வைத்து மௌலிதுகள் போன்ற அந்த கவிதைகளை இயற்றி அதை ஒரு இபாதத்தாக கருதி அதை படித்து வருவதையும் இப்படியெல்லாம் நாங்க எங்களோட சமூகத்துல பார்க்கிறோம். எனவே இப்படி பலதும் எதிரும் புதிருமாக பல வித்தியாசமான முறைகளில் இந்த சம்பவங்கள் அணுகப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில இந்த அல்லது உலகத்தில் இருக்கிற இந்த சூழலில் இந்த சம்பவத்தை நாங்க கொஞ்சம் தெளிவாக முறையாக விளங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. இந்த சம்பவம் நடந்தது எப்பொழுது என்று கேட்டால், ஒரு சம்பவம் நடந்தால் அது எப்ப நடந்தது என்கிற அதனுடைய ஒரு திகதி இருக்குமே. அந்த திகதியை நாங்க தேடினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் விஷயத்துல அது இந்த வருஷத்தில் இந்த மாதம் இத்தனையாம் திகதி நடந்தது என்று அதனுடைய அந்த நடந்த காலத்தை குறிப்பதில் வேறு எந்த சம்பவத்தை விடவும் இந்த இஸ்ரா மிஅராஜ் விடயத்தில் அதிகமான கருத்து முரண்பாடுகள் இருக்குது. வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட அதிகமான கருத்து முரண்பாடுகள். இது நடந்தது என்பதில் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. எப்ப நடந்தது, அந்த டேட் எப்ப, அந்த மாதம் எப்ப, அந்த வருடம் எப்பங்கிறதுல வேற எந்த ஒரு சம்பவத்தை விடவும் இதை பற்றி பல கருத்துகள் பேசப்பட்டிருக்கு.
ஆனால் எப்ப நடந்ததுங்கிறது இந்த அளவுக்கு அந்த டேட் உறுதி இல்லாமல் இருக்கிற இந்த நிலையில், அதுதான் வரலாறு அப்படி இருக்க, நாங்க எங்கட சமூகத்துல பாக்குறோம், ரஜபு மாதம் 27ஆம் பிறைதான் மேராஜுடைய தினம் என்று ஒரு ஏகோபித்த கருத்தை போன்று அதை எடுத்து அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். ஒரு சில அறிஞர்கள் ரஜபு மாதம் 27ஆம் பிறையில் தான் மேராஜ் நடந்தது என்று ஒரு சில அறிஞர்கள் அந்த கருத்தில் இருந்தாலும் கூட அது ஒரு வலுவான கருத்தாக தோன்றல்ல. அது நிறைய பேர் அந்த கருத்தை அப்படி அந்த கருத்தில் இருப்பதாகவும் தோன்றல்ல. எப்ப நடந்தது என்று கேட்டால், இது பெரும்பாலான அறிஞர்கள் அந்த இந்த சம்பவத்துக்கு பின்னால் நடந்த பல விடயங்கள் போன்றவற்றை கருத்துல வச்சு சொல்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து போவதற்கு முந்தின வருடம், ஹிஜ்ரத்து போவதற்கு அண்மித்த காலத்தில் மக்காவில் வைத்து இது நடந்ததாக. எனவே பெரும்பாலும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறதுக்கு முந்திய வருடம் இது நடந்திருக்கலாம் என்பதுதான் வலுவான ஒரு கருத்தாக தோன்றது. அடுத்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த பயணம் என்பது, இந்த அற்புதமான இந்த பயணம் என்பது ஒரே இரவையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது உடலுடனும் தனது ஆன்மாவுடனும் ஒரே இரவையில், அதுவும் விழிப்புடனும், கனவில் அல்ல, விழிப்புடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 பயணத்தையும் அடுத்தடுத்ததாக மேற்கொண்டார்கள். இந்த அற்புதம் அப்படி நடந்துச்சு என்கிறதுதான் பெரும்பாலானவர்களின் கருத்துகள். இதுல சில பேர் சில முரண்பட்ட கருத்து முரண்பாடுகளை பேசுகிறார்கள். சில கருத்துகள், ஆதாரங்கள் இல்லாத கருத்துகளும் இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பெரும்பாலானவர்கள் கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விழிப்பில் ஒரே இரவில் இந்த 2 பயணமும் நடந்தது. நபி அவர்கள் தனது உடலாலும் ஆன்மாவாலும் தான் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதுதான் பெரும்பாலானவங்களோட கருத்து. எனவே இந்த முக்கியமான அற்புதமாக இருக்கிற இந்த சம்பவத்தை நாம் முந்தி சொன்ன மாதிரி, ஒரு சாரார் பகுத்தறிவுவாத சிந்தனையின் பின்னணி உள்ளவர்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அந்த கருத்தில் இருப்பவர்கள், இது நடக்க சாத்தியமா, இது நடக்கலாமா, ஒரு மனிதனுடைய உடல் இப்படி ஒரு அதாவது அண்ட வெளியில் இவ்வளவு தூரம் வளிமண்டலத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம் வானங்களையும் தாண்டி போகலாமா, அல்லது இவ்வளவு வேகமாக போகலாமா, இது சாத்தியமா என்ற அமைப்பில் யோசிக்கிறவர்கள், இதை மறுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தற்காலத்தில் ஓரளவு விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தின் காரணமாக காலம் பிந்த முன்பு இருந்ததை விட இது கொஞ்சம், இந்த மறுப்பு கொஞ்சம் குறைந்திருப்பதையும், அல்லது இந்த பயணத்தின் சாத்தியப்பாடு கொஞ்சம் மறுப்பவர்களில் ஒரு சாராரை ஏற்றுக்கொள்ளலாமோ என்று நினைக்கும் அளவுக்கு விஞ்ஞானம் இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்திருக்குது. மனிதன் வேகமாக பயணம் பண்ணுகிறான். இந்த மனிதன் வளிமண்டலத்தை தாண்டி சந்திரனுக்கு போனதாகவும் சொல்வதாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளும் உலகம். அப்படி என்றிருந்தால் ஒரு சாதாரண மனிதர்கள் இதை செய்ய முடியும் என்றிருந்தால் அல்லாஹ்வின் தூதருக்கு இதை செய்யலாம் என்பதை போன்றோர் அமைப்பில் ஒரு அளவான ஒரு இதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும் ஒரு நிலையை சிலரிடத்தில் பார்க்கலாம். அது எப்படியோ, இது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மிக தெளிவான ஆதாரங்களில் நிரூபணமாகிய ஒரு பயணம். அடுத்தது, இந்த பயணம் பகுத்தறிவு ஒத்துக்கொள்ளவில்லை அல்லது பௌதீக விதிகளுக்கு புறம்பாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த பயணம் நடந்திருக்க முடியாது என்று சொல்வது முற்றிலும் பிழையான ஒன்று. காரணம் என்னவென்றால், இது அற்புதம் என்றாலே பௌதீக விதிகளுக்கு புறம்பானதுதான் அற்புதம். பௌதீக விதிகளின்படி நடந்திருந்தால் அது அற்புதமும் அல்ல. அதை அன்றைய முஷ்ரிக்குகளை அதை ஏற்றுக்கொள்ளாமல் நபியை பார்த்து ஏளனம் செய்ய அல்லது மறுக்க தேவையும் ஏற்பட்டிருக்காது. எனவே முதலாவது, இது பௌதீக விதிகளுக்கு பொருந்தாது. மனித உடலுக்கு இவ்வளவு தூரம் தாங்க முடியுமா, சக்தி இருக்கின்றதா, இவ்வளவு வேகமான நகர்வு சாத்தியமா என்றெல்லாம் இப்படி வாதாடுவது இதற்கு தேவையில்லை. காரணம் என்னவென்றால், இது அற்புதமாக இருக்கின்றது. அற்புதம் என்றாலே பொதுவாக பௌதீக விதிகளுக்கும் வளமைக்கும் புறம்பாக நடப்பதற்குத்தான் அற்புதம் என்று சொல்லுவது. எனவே இந்த பயணத்துடைய சாராம்சத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், சுருக்கமாக இது என்ன நடந்தது என்று விரிவாக அல்ல, சாராம்சமாக நாங்கள் சுருக்கமாக எடுத்துக்கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்காவில் ஒரு நாள் இரவு தன்னுடைய வீட்டுல தங்கி கொண்டிருக்கிறாங்க. அங்கு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த வீட்டுடைய அந்த கூரை விரிக்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜித் ஹராம்
கஅபா இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு அழைத்து போய் அங்கு வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அந்த உள்ளத்துள்ளுக்கு நபியுடைய நெஞ்சுக்கு உள்ளே ஞானமும் ஈமானும் நிரப்பப்பட்டு அதற்கு பின்னால் அந்த பிளக்கப்பட்ட நெஞ்சு ஒன்று சேர்க்கப்பட்டு அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புராக் என்ற ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மக்காவிலிருந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய இன்றைய பலஸ்தீன் இருக்குதே அங்குள்ள ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனார்கள். அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போய் அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை சந்தித்தார்கள். நபிமார்களுக்கு இமாமாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்ததாகவும் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் வைத்து ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதுபானத்தையும் பாலையும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து குடிப்பதற்காக எடுக்கின்றார்கள். மதுபானத்தை எடுக்காமல் பாலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்ததை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபித்ராவை இயல்பான சுபாவத்தை நீங்கள் தெரிவு செய்து கொண்டீர்கள் என்று சொல்றாங்க. இப்படியெல்லாம் அங்கு நடக்க அங்கிருந்து அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 வானங்களையும் தாண்டி விண்ணுலக யாத்திரையை மேற்கொள்றாங்க. 7வது வானத்தையும் தாண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சித்ரத்துல் முன்தஹா என்ற வானங்களின் எல்லை. சித்ரத் முன்தஹா என்றால் இங்கிருந்து மேலே 1 2 என்று அப்படியே போகும் பொழுது 7வது வானத்தின் எல்லை தான் அந்த முன்தஹா. அந்த எல்லையில் இருக்கும் ஒரு இலந்தை மரம் இருக்கின்றது. அந்த இலந்தை மரத்தை தான் சித்ரத்துல் முன்தஹா என்று குறிக்கப்படுகின்றது. இது குர்ஆன்லையும் வந்திருக்கு. 7வது வானத்தின் எல்லையாகிய சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி நபி அவர்கள் மேலே சென்று அங்கு பைத்து மஅமூர் நபி அவர்களுக்கு காட்டப்படுது. அதையும் தாண்டி நபி அவர்கள் அல்லாஹுடைய ஏற்பாடுகளை எழுதக்கூடிய அல்லாஹ் இந்த மனிதர்கள் இந்த உலகம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் விடயங்களை முடிவுகளை எழுதக்கூடிய மலக்குமார்களுடைய எழுதுகோளுடைய ஓசையை கேட்கும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனையும் தாண்டி சென்றார்கள். தாண்டி சென்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில விடயங்களை அங்கே அறிவிக்கிறான். அதில் குறிப்பாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் 5 கால தொழுகையை கடமையாக்குகின்றான். அடிப்படையில் ஒரு நாளைக்கு 50 வக்து என்று. இந்த 7 வானங்களையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும் பொழுது ஹதீஸ்களில் வந்திருக்குது. 1வது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்தில் யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வதில் மூசா, 7வதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிமார்களை வானத்தில் சந்தித்ததாகவும் ஹதீஸ்கள் எங்களுக்கு காணலாம். எனவே தொழுகை அடிப்படையில் 50 வக்து கடமையாக்கப்பட அதை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வரும் பொழுது 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கேட்டு அதை குறைத்து கொண்டு வரும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னதாகவும் ரசூலுல்லாஹ் திரும்பி போக 5 குறைக்கப்பட்டு அதற்கு பின்னால் திரும்பி வர மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இப்படி பல முறை திரும்பி போய் கடைசியாக 5 வக்து தொழுகையுடன் அந்த கடமையாக்கப்பட்டது என்பதுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வராங்க. அதே இரவையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு வந்துடுறாங்க. அந்த விண்ணுலக யாத்திரையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுரக்கத்தை நரகத்தை கண்டதாகவும் நரகத்தில் சில முக்கியமான அல்லது சில குறிப்பிட்ட பாவங்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதாக, அதாவது அனாதை பிள்ளைகளின் சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுபவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை, விபச்சாரம் புரிந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை, இது போன்ற சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை கண்டதாகவும் இந்த மிஅராஜ் இஸ்ராவுடைய சம்பவங்கள்ல வந்திருக்கிற அறிவிப்புகளை பார்த்தா எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற இந்த அற்புதங்கள் இந்த சம்பவங்கள்ல உள்ள தத்துவங்கள் என்ன, அது எங்களுக்கு உணர்த்தக்கூடிய உண்மைகள் என்ன, அடுத்தது அதிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன என்ற அமைப்புல நாங்க சிந்திச்சோம் என்றிருந்தால் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல முதலாவது, இந்த சம்பவம் என்பது அல்லாஹுடைய வல்லமைக்கான ஒரு அத்தாட்சி. அல்லாஹு நினைத்தால் எதையும் சாதிப்பான்.
நாங்க விளங்கி இருக்கிற இந்த பௌதீக விதிகளுக்கு புறம்பாக அல்லாஹ் நினைத்தால் வேண்டியதை செய்யும் ஆற்றல், நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்குது என்பதற்கான ஒரு அடையாளமாக, ஆதாரமாக இந்த சம்பவத்தை கொள்ளலாம். ஏண்டா இந்த இஸ்ராவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை எப்படி சொல்லுகின்றான் என்றால், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவனது அடியானை இரவு நேரத்திலே கொண்டு போன அல்லாஹுவை துதிப்பதாக துதியுங்கள். அப்படின்றால் இந்த பயணத்தை இப்படி செய்ய வைத்த அல்லாஹு தூய்மையானவன். அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹுவை துதியுங்க. அந்த அல்லாஹ்வுக்கு நிகர் இல்லை, அந்த அல்லாஹுடைய சக்திக்கு எல்லை இல்லை, அவன் ஒருவனே தான் நாயன், அவன் முழுமையானவன் என்று அல்லாஹுவை துதிக்கும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். காரணம், அந்த அளவுக்கு இது அல்லாஹுடைய சக்தியையும் வல்லமையையும் காட்டுவதற்கான ஒரு சம்பவமாக இருக்குது. அடுத்தது, இது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டால், இதுல அல்லாஹ் சூரா இந்த இஸ்ராவுல அந்த இஸ்ராவை பற்றி சொல்லும் பொழுது எதற்காக இந்த பயணம் நடந்தது, எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, அந்த ஒன்றைத்தான் சொல்றான் அல்லாஹ் சுருக்கமாக, எமது அத்தாட்சிகளில் சிலதை அவருக்கு காட்டுவதற்காக என்று. அல்லாஹுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக என்றால் அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை காட்டினான். அல்லாஹுடைய இந்த விஷாலமான அண்ட சராசரங்களையும் இந்த பெரிய இந்த அல்லாஹு தாலாவுடைய படைப்புகளையும் அல்லாஹ் காட்டினான். சொர்க்கம் நரகம் என்று 7 வானங்கள் என்று எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா நபிக்கு காட்டினான். எனவே அல்லாஹுடைய இந்த விஷாலமான ஆட்சியை, அவனது அதிகாரத்தை, அவனது பிரமாண்டமான இந்த படைப்பை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கண்ணால் பார்க்க வைத்தான். ஏன் அல்லாஹ் பார்க்க வைத்தான் அப்படின்னு இருந்தால், அல்லாஹ் நபிமார்கள் அவங்களோட தவா பயணத்தில் நிறைய சவால்களை எதிர்கொண்டார்கள், நிறைய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டார்கள். சில விடயங்கள் அவங்களோட பயணத்தில் அவங்க சாதிக்கும் பொழுது அவர்களுக்கு கூடுதலான உள்ளத்தின் பலம் தேவைப்பட்டுச்சு, மனசுக்கு தைரியம் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரங்களில் அல்லாஹ் நபிமார்களுக்கு சில அத்தாட்சிகளை காட்டினான். குறிப்பா உங்களுக்கு பார்க்கலாம், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லக்கொள்ள, வகதாலிக நுரி இப்ராஹிம் மலக்கூத்தஸ் ஸமாவாதி வல் அர்தி வலியகூன மினல் மூக்கினீன். வானம் பூமியுடைய அல்லாஹுடைய ஆட்சியை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டினான் என்பதை சொல்லக்கொள்ள சொல்றான், வலியகூன மினல் மூக்கினீன், மிக உறுதியுள்ளவர்கள் நின்றுமாக அவர் ஆகிவிடுவதற்காக. எனவே அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதியை இன்னும் உறுதிப்படுத்த, இன்னும் பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் நபிமார்களுக்கு அத்தாட்சிகளை காட்டி இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான் அவரை பத்தி, லினுரியக மின் ஆயாத்தினல் குப்ரா, எங்களுடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுவதற்காக என்று சொல்றான். எனவே நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா எப்படி அவனது வல்லமையை, அவனது பிரமாண்டமான ஆட்சியை, அவனது சக்தியை, அதனுடைய வெளிப்பாடுகளை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி, அவர்களது பயணத்தில் அவர்கள் தளர்ந்து போகாமல் கூடிய உளப்பலத்துடன் தைரியத்துடன் அவர்கள் பயணிக்கிறதுக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்தான். இந்த பின்னணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணத்தை நாங்க ஓரளவு பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாகவும், நபியுடைய உள்ளத்தை பலப்படுத்தி இன்னும் கூடுதலாக தைரியப்படுத்துறதுக்கும் உள்ள ஒரு சம்பவமாக இது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னாண்டா, எங்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்காவில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய தொடங்கினதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் நிறைய சங்கடங்கள், தடங்கல்கள் அல்லது எதிரிகளினால் தொல்லைகள், நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. சொல்லி முடிக்க முடியாத பெரிய துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அவங்க முகம் கொடுத்தாங்க. அதில் அப்படி ஒவ்வொரு வருடம் 2 வருடம் என்று கழிந்து நுபுவத்து 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா தெரிவு செய்யப்பட்ட 10ஆம் ஆண்டில் மக்காவில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போறாங்க. மக்காவில் தனக்கு ஒரு போதிய ஒரு பலமான ஆதரவு கிடைக்கல. எனவே அடுத்த மக்காவுக்கு அண்மையில் இருக்கும் பெரிய நகரமாகிய தாயிஃபுக்கு போய் அங்கு மக்களை தௌவா செய்வதற்காகவும், அங்கு தனக்கு ஆதரவு கிடைத்தால் அது தனது தௌவாவுக்கு ஒரு பலமாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புல தன் ஒரு முயற்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு போய் 10 நாள் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்த அங்கிருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. சந்தித்து தன் தௌவாவை முன்வைக்கிறாங்க. ஆனால் யாருமே இஸ்லாத்துக்கு வரல, ஒருவராவது இஸ்லாத்துக்கு வரல. எனவே தாயிஃபின் முயற்சி கடுமையான தோல்வி. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவிக்கப்படுகிறார்கள்,
துன்புறுத்தப்படுகிறார்கள், ஏளனம் செய்யப்படுகிறார்கள். இப்படி தாயிஃபிலிருந்து தோல்வியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு திரும்பி வராங்க. அந்த தாயிஃப் பயணம் முடிஞ்ச கொஞ்ச நாட்களிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த தவ்வாவில் மக்காவில் அந்த ஆரம்பத்தில் அந்த தவ்வா கட்டத்தில் அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உள்ள அந்த மக்காவுடைய தவ்வா காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு துணையாக ஒரு பலமாக இருந்த 2 பேரும் மௌத்தாகிறாங்க. ஒருத்தர் அபூ தாலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரன், பெரியப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தவ்வாவுக்கு அவர் ஒரு விதத்தில் பாதுகாப்பாக இருந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஈமான் கொள்ளவில்லை என்பதுதான் வலுவான கருத்து. ஆனாலும் அவர் மக்காவில் ஒரு பெரிய தலைவராக இருந்ததனால் அவருடைய பராமரிப்பில் நபி அவர்கள் இருந்த பின்னணியில் அவர் நபியுடைய தாவாவுக்கு ஒரு பக்கபலமாக ஆதரவாக ஒரு துணையாக இருந்தார் என்பது ஏற்றுக்கொள்ளணும். அப்படித்தான் இருந்துச்சு. அபூ தாலிப் மௌத்தாகிறார். அபூ தாலிபுடைய அந்த கௌரவத்துக்காக, அவர் மீது இருக்கும் மதிப்புக்காக நபி அவர்கள் விடயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசித்த முஷ்ரிக்குகள் நபியை எதிர்ப்பதில் இன்னும் வேகமாக எதிர்க்க தொடங்கினார்கள் அபூ தாலிபுடைய மறைவுக்கு பின்னால். அபூ தாலிப் மௌத்தாகி ஒரு சில நாட்களுக்கு உள்ளேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவாவில் தந்த கொள்கையில் இணைந்தது மட்டுமல்ல, அந்த கொள்கைக்கு தன்னை முழுமையாகவே அர்ப்பணித்து நபி அவர்களுக்கு தன்னாலான எல்லா வழிகளிலும் ஒத்துழைப்பாக இருந்து தைரியம் கொடுத்து ஆலோசனை சொல்லி இப்படியாலும் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹதீஜா நாயகி மௌத்தாகிறார்கள். அது நபி அவர்களுக்கு அடுத்தடுத்து பெரிய இழப்புகள். தனக்கு மனதுக்கு தைரியம் சொன்ன, மனதுக்கு ஆறுதலா இருந்த, தனக்கு ஒத்தாசையா இருந்த மனைவி மௌத்தாகிறாங்க. தனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தவ்வாவுக்கு ஒரு பக்கபலமாக இருந்த தன்னுடைய பெரியப்பாவும் மௌத்தாகிறாங்க. தாயிஃபில் கடுமையான முறையில் தனக்கு எதிர்ப்போ அல்லது வெற்றி மொத்தமாக கிடைக்காத ஒரு தாயிஃப் பயணத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. இப்படி ஒரு பின்னணியில் தான் இந்த சம்பவங்கள் நடந்து அந்த காலத்துடைய அண்மை சமீபத்தில் தான் அந்த காலத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் இஸ்ரா சம்பவம் நடக்குது. எனவே எந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், மிகப்பெரிய ஆளுமை. ஆனாலும் யாராக இருந்தாலும் பொதுவாக மனிதன் என்கிற அமைப்பில் அடுத்தடுத்து தடங்கல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது, அதுவும் சில பெரிய பிரச்சனைகளும் தடைகளும் தனது தவ்வா பயணத்தில் வரும் பொழுது உள்ளத்தில் ஒரு சோர்வு, உள்ளத்தில் ஒரு தளர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இப்படியெல்லாம் தனது தவ்வாவுக்கு இன்னும் சரியான பலம் அமையல்ல, மக்கள் எதிர்ப்பு இருக்குது, ஆதரவா இருந்தவர்களையும் இழந்திருக்கிறோம் என்கிற ஒரு கவலையில ரசூல்லா இருக்கும் பொழுது, எதிர்ப்பு கூடிக்கொண்டே போற இந்த கட்டத்தில் அல்லாஹு தஆலா ரசூல்லாவுக்கு இப்படி ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ணுகிறான். ஒரே இரவையில் ஆச்சரியமான இந்த பயணம். அந்த காலத்துல மக்காவிலிருந்து ஷாமுக்கு, அதாவது இன்றைய பலஸ்தீன் பகுதி இருக்கிற அக்ஸா இருக்கிற அந்த பகுதிக்கு போவதென்றிருந்தால் போய் வருவதற்கே பல மாதங்கள் பிடிக்கும். அங்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே இரவையில் திரும்பி வந்த அந்த அற்புதம், அங்கிருந்து 7 வானங்களையும் தாண்டி போன அந்த ஆச்சரியமான அந்த பயணம், இவைகளையெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்து அதில் அல்லாஹ் மிகப்பெரிய அவனது விசாலமான அந்த ஆட்சியை காட்டி, அவனது பிரமாண்டமான படைப்புடைய விஸ்தீரணத்தை காட்டி, அவனது வல்லமையை காட்டி இதுகளெல்லாம் கொடுக்க, இதையெல்லாம் பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புதிய ஒரு வேகத்துடன், புதிய ஒரு தைரியத்துடன், இந்த அளவுக்கு பிரமாண்டங்களை கண்ட நபி அவர்கள் இவ்வளவு பெரிய அரசாட்சிக்கு அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்கிற அந்த உறுதி நபியுடைய மனதில் இன்னும் வலுப்பெற்றுச்சு. அது தாவாவை இன்னும் முன்னுக்கு கொஞ்சம் வேகமா எடுத்துக்கிட்டு போறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காரணமா இருந்திருக்கலாம். எனவே இந்த பயணத்தில் ஒரு முக்கியமான காரணம் ஏன் என்று கேட்டால், அதில் முக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தாவா பயணத்தில் அந்த ஒரு உள்ளத்தின் சோர்வோ தளர்வுகள் வர்ற அந்த வந்த கட்டத்தில் அல்லாஹ் அவர்களை தைரியப்படுத்த, ஆறுதல் படுத்த, அல்லாஹ்வுடைய வல்லமையை அவர்கள் கண்ணால் பார்க்க வைத்து அதன் மூலம் அவர்களுடைய யகீனை அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கலாம். உண்மையிலே இந்த பயணம் எங்களுக்கு உணர்த்துற உண்மைகள் என்ற இதுல நாங்க சிலதை பார்த்தால் அதுல ஒன்று உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒன்று இந்த பயணத்தின் மூலம் எங்களுக்கு உணரலாம். இஸ்லாமிய தூது என்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இந்த மார்க்கம் என்பது உலகளாவிய ஒரு மார்க்கம், இது முழு உலகத்துக்குமான ஒரு மார்க்கம் என்பதை இந்த பயணத்திலிருந்து எங்களுக்கு விளங்கலாம். ஏன்னா பொதுவாகவே ஒரு சாராருடைய கருத்து இருக்குது, இஸ்லாத்தை விமர்சிப்பவர்களுடைய கருத்து இருக்குது, இஸ்லாம் என்பது அரபு மக்களுக்கான ஒரு மார்க்கம் அல்லது அரபு தேசத்துக்கான ஒரு மார்க்கம். எனவே ஒரு பிராந்தியத்துடன் மட்டுப்படுத்தப்பட்ட
ஒரு சமூகத்துக்கு மாத்திரம் வந்த ஒரு மார்க்கம் என்ற அமைப்பில் சில பிரச்சாரங்கள் இருக்குது, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுபவர்கள். ஆனால் அந்த பிரச்சாரத்தை பொய்ப்பிப்பதற்கு இந்த பயணத்தையும் எங்களுக்கு ஆதாரமாக எடுக்கலாம். 2 காரணங்கள். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் அரபு நாட்டுக்கு வெளியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கும் நிலைமையில் பயணம் பண்ணியது இந்த இஸ்ராவுடைய சம்பவத்தின் போது. எனவே அரபு நாட்டுக்கு வெளியே நபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டுக்கு வெளியே சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, இந்த 7 வானங்களையும் தாண்டி போயிருக்கின்றார்கள். எனவே இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் இறுதி நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்குமான தூது இது என்பது. அடுத்தது, எல்லா நபிமார்களும் நபி அவர்களை அங்கு சந்தித்து அவர்களுக்கு பின்னால் தொழுததாக நாங்க பார்த்தோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இமாமாக இருந்திருக்கின்றார்கள் என்றிருந்தால் மற்ற எல்லா நபிமார்களும் இந்த நபியை துயருபவர்கள் என்ற ஒரு கருத்தும், அதன் அடிப்படையில் அந்த நபியின் உம்மத்துகளும் இந்த நபியை துயர வேண்டியவர்கள் என்பதும். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் வேறு எந்த ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், அது அல்லாஹு தஆலா இறக்கிய வேதத்தின் பின்னணியில் வந்த மார்க்கங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே இந்த நபியை ஈமான் கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லோருக்குமாக சேர்த்துத்தான் இவர்கள் நபி என்ற அந்த இஸ்லாம் ஒரு உலகளாவிய மார்க்கம், உலகத்துக்கு பொதுவான மார்க்கம் என்ற அந்த செய்தியை இந்த பயணம் எங்களுக்கு உணர்த்துது. அதுல இன்னொன்றையும் பார்க்கலாம். எங்களுக்கு அது கொஞ்சம் விரிவாக பேசுறதுக்கு உள்ளது. இந்த பயணத்தின் மூலமாக இன்னும் ஒரு உண்மை எங்களுக்கு புலப்படுது என்னாண்டால், சூரத்து இஸ்ராவுல இந்த ஆரம்ப ஆயத்தில் இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு ஒரே ஒரு ஆயத்து தான் அங்க வருது. அதற்கு பின்னால் யூதர்களை பற்றி நிறைய பேசப்படுது. யூதர்களுடைய அநியாயங்கள், அவர்கள் செய்த பிழைகள், இவைகளை பற்றி பேசப்பட்டு அல் குர்ஆன் நேர்வழி காட்டுது என்கிற கருத்தும் அங்க சொல்லப்படுது. இதை எதை உணர்த்தது என்றால், அதுவரைக்கும் அந்த யூதர்களிடம் இருந்த இந்த மத அடிப்படையிலான ஒரு தலைமைத்துவம் போன்ற அவர்களுடைய ஆதிக்கம் அல்லது அவர்களுடைய தலைமைத்துவம் முடிவுக்கு வருது. இதுக்கு அடுத்ததாக இஸ்லாம் தான் அந்த இடத்தை பிடிக்க போகுது. எனவே இஸ்லாம் தான் இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள போகுது என்கிற அந்த அடுத்த ஒரு கட்டம் வருது என்கிற அந்த உண்மையையும் இது உணர்த்தது. இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஹிஜ்ரத் நடக்க, அதற்கு பின்னால் இஸ்லாம் வேகமாக வளர, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்ரா போன இந்த நிலங்களும் கூட இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வந்ததையெல்லாம் அதைத்தான் எங்களுக்கு உணர்த்துறதாகவும் இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் நடந்த விடயங்களின் பின்னணியில் சில பாடங்கள் என்று நாங்க பார்க்கிறதாக இருந்தால், இதுல வந்த ஒரு சம்பவம் இருக்குது. இதில் ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பாலையும் மதுவையும் நீட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயல்பாகவே பாலைத்தான் எடுக்கிறாங்க, பால் கிண்ணத்தை தான் எடுக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹுதீத இலல் ஃபித்ரா அல்லது இஹ்தர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ராவை தெரிவு செய்து கொண்டீர்கள் என்று. ஃபித்ரா என்றால் மனிதனுடைய இயற்கை சுபாவம். இயல்பாகவே மனிதன் எதை விரும்புகிறான், எதை ஆசைப்படுகிறான், எதன் மீது அவனுக்கு விருப்பம் இருக்குது என்கிறது தான் அந்த ஃபித்ரா என்கிறது. பொதுவாகவே மனிதன் ஃபித்ராவுடைய அடிப்படையில் மனிதன் உதாரணமாக உண்மையை விரும்புகிறான், பொய் பேசுவதை வெறுக்கிறான். அதே போன்று மனிதனுக்கு சில தேவைகளும் ஆசைகளும் இருக்கின்றது, அதை நல்ல வழியில் அதை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறான். மனிதனுடைய உடல் தேவைகள் இருக்கின்றது, அவனுடைய ஆன்மாவின் தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை முறையாக மனது நல்ல வழியில் விரும்பும் வழியில் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழிகள் ஃபித்ரா. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்ராவை தெரிவு செய்து கொண்டார்கள் என்பது எதை காட்டுகின்றது என்றால், இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய இயற்கை சுபாவத்துடன் இயல்பு மனநிலையுடன் ஒத்துப்போகக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை காட்டுது. இது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு. ஏனென்றால் நாங்க பார்க்கிறோம், ஒரு சாரார் மதம் என்ற பெயரில் அவர்கள் ஆன்மாவுக்கு முதலிடம் கொடுத்து அல்லது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடலின் தேவைகளை புறக்கணித்தார்கள். மனிதன் முக்கியமான 2 பகுதி இருக்குது. ஒன்று ரூஹ் என்ற அவனுடைய ஆன்மா பகுதி, இன்னும் ஒன்று ஜஸத் என்கிற அவனுடைய உடல். இந்த 2 தேவைகளும் இருக்கின்றன. அந்த 2 சீராக இருக்க, அது 2 சரியாக அமைய, அதன் மூலம் சரியான பயன்களை அடைய அந்த பின்னணியை ஒரு சாரார் ரூஹ் இந்த வழியில் போன சில பேர் ரூஹ் என்ற அந்த ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லது அதற்கு மாத்திரம் இடம் கொடுத்து உடலை புறக்கணித்து உடலின் தேவைகள், ஆசைகள், அவைகளை பற்றி எந்த கவனமும் செலுத்தாது அதிலே ஈடுபட்டவர்களை நாங்க பார்க்கிறோம். அந்த கருத்தில் போன அந்த பின்னணியில் உள்ள பல மதங்களை உங்களுக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரு சாரார் இந்த
அந்த ஆன்மாவுக்கான எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காமல் உடலின் தேவைகள், உடலின் ஆசைகள், மனிதருக்கு எது தேவையோ, உடல் எதை ஆசைப்படுகின்றதோ, எது தேவைப்படுகின்றதோ என்று அதற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அல்லது அதை மாத்திரம் கவனித்த கொள்கை உள்ளவர்கள் அந்த பின்னணியில் வந்த மதங்கள் அல்லது சித்தாந்தங்களும் இருக்கின்றன. நாங்க இஸ்லாத்தை பார்க்கலாம். இஸ்லாம் மிக அழகாக இந்த ரூஹ் என்ற இந்த ஆன்மாவுக்கும் ஜசதி என்ற இந்த உடலுக்கும் அந்த ரெண்டையும் அழகான முறையில் சமநிலையில் பேணி அருமையாக அதனுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அதற்கான வழிகாட்டல்களையும் மார்க்கத்தையும் கொடுத்திருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு சாரார் மறுமைக்கு மிக அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுப்பார்கள், துனியாவை கவனிக்காமல். இன்னும் ஒரு சாரார் துனியாவுக்கு முக்கியத்துவம் அளவுக்கு அதிகமாக கொடுப்பார்கள், மறுமையை பற்றி சிந்திக்காமல். எனவே இந்த துன்யா, ஆஹிரா, மரணத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, பின்னால் உள்ள வாழ்க்கை, அதே போன்று இந்த ஆன்மா, இந்த உடல், இவைகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை பேணி அந்த ரெண்டுக்கும் சமனாக ஒரு அமைப்பில் அந்த ரெண்டுக்கும் தேவையான அம்சங்களை மிக அழகாக, அதில் ரூஹுக்கு முக்கியத்துவம் இருக்குது, மறுமைக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா ரெண்டுடைய தேவைகளும் புறக்கணிக்கப்படாமல் அழகாக இரண்டையும் அழைத்து கொண்டு அல்லது இரண்டையும் சேர்த்து கொண்டு போற ஒரு அருமையான சமநிலையை பேணிய ஒரு அழகான மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த ஃபித்ராவுடைய மார்க்கம் இஸ்லாம் என்கிற உண்மையை இதை உணர்த்தது. உண்மையிலே இந்த பயணத்துல இருக்கிற இன்னொரு பாடம் அல்லது ஒரு படிப்பினை எங்களுக்கு என்னன்னா, அந்த ஐங்கால தொழுகையுடைய முக்கியத்துவத்தை இதில் எங்களுக்கு உணரலாம். அல்லாஹு தாலா வேறு எத்தனையோ கடமைகளை எங்களுக்கு கடமையாக்கினான், நோன்பு, ஜக்காத்து என்று பலதை. ஆனா அவைகள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹீல சொல்லிட்டு போனாங்க, அப்படி நடந்துச்சு. அல்லாஹு தாலா இந்த ஐங்கால தொழுகையை இப்படி ஒரு ஆச்சரியமான அற்புத பயணம் ஒன்றை நபி அவர்களுக்கு ஏற்பாடு செய்து 7 வானங்களையும் தாண்டி போன நபி அவர்கள் அந்த இடத்தில் நபி அவர்கள் அல்லாஹ் தவனுக்கு அறிவிப்பதை செவிமடுக்கிற அல்லது கேட்ட வஹி கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இதை கொடுக்கின்றான் என்றிருந்தால் இந்த தொழுகை என்பது முக்கியமானது. அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு, ஒரு வெறுமதி, வெகுமதி, அது மிக மதிப்பானது என்கிறது, அது முக்கியமானது என்கிறத உணர்த்துற ஒரு உண்மையை இந்த விஷயத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. இந்த பயணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பயணத்துல நாங்க படிக்க வேண்டிய பாடங்கள் அல்லது படிப்பினைகள்ல இன்னும் ஒன்றேனாண்டால், இதுல விளங்குற விஷயங்கள்ல முக்கியமானதுகள் ஒன்றேனாண்டால் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குதே அதனுடைய முக்கியத்துவம். மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறது. அதாவது அல்லாஹு தாலா இந்த பயணத்தில் மக்காவில் இருக்கும் மஸ்ஜித் ஹராமில் இருந்து நபியை மஸ்ஜித் அக்ஸா இலல் மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதற்கு சூழால் நாங்கள் பரக்கத்து செய்த அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பயணத்தின் மூலமாக குர்ஆனிலும் பெயர் குறிக்கப்பட்டு அதற்கு சூழால் பரக்கத்து செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்ட இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பள்ளியுடைய முக்கியத்துவத்தை இதன் மூலமாக நாங்கள் உணரலாம். அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு போவதற்கு அல்லாஹ் பயணத்தை வைக்கும் பொழுது அடுத்த பள்ளியாக அல்லாஹ் தெரிவு செய்து அந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான். மஸ்ஜிதுல் அக்ஸா புனித பள்ளிகளில் ஒன்று. உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க 3 பள்ளிகள் இருக்குது, அந்த 3 பள்ளிகளிலும் அமல் செய்தால் அதற்கென்று விசேஷமான நன்மை இருக்கு. அதில் அமல் செய்வதற்கு என்றே பணம் செலவழித்து பயணம் போய் அமல் செய்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்படிப்பட்ட 3 பள்ளிகள்ல ஒன்றுதான் மஸ்ஜித் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய முக்கியத்துவம் இதுல உணரப்படுது இந்த பயணத்துல. மஸ்ஜிதுல் அக்ஸா அது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு ஊரில் அல்லது தேசத்தில் இருக்கும் பள்ளிகளில் ஏதோ ஒரு பள்ளி அல்ல, அல்லது இன்றைக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற அந்த யூதர்களுடைய கையில் சிக்கி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளியின் பிரச்சனை என்பது அது ஒரு தேசத்தின் பிரச்சனையோ அல்லது ஒரு ஷாராரின் பிரச்சனை அல்ல. அக்ஸா பிரச்சனை என்பது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரச்சனை என்பது இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு விவகாரம். அது எமது தீனோட எங்களோட அகீதாவோட சம்பந்தப்பட்ட ஒன்று. பல வருடங்களாக எமது கையிலிருந்து விடுபட்டு அடுத்த வன்னியவர்களின் கையில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தை இந்த பயணத்தின் மூலமாக நாங்கள் உணரலாம். எனவே இது நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இது முஸ்லிம் உம்மாவின் ஒரு பிரச்சனை, எங்களுடைய அகீதாவுடன் தீனுடனும் சம்பந்தப்பட்டத ஒரு பிரச்சனை. மஸ்ஜிதுல் அக்ஸா நபி அவர்கள் இஸ்ரா போன இடம், அடுத்தது ஒரு காலத்தில் முஸ்லிம்களுக்கு தொழுகையில் கிப்லாவாக இருந்த ஒரு இடம். குறிப்பாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்த ஆரம்ப காலத்துல சுமார் 17 மாதங்கள் 1.5 வருட காலங்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கித்தான் தொழுகைகள்ல தொழுதாங்க. எனவே எங்களோட 2 கிபிலாக்களில் ஒரு கிபிலா, நபி அவர்கள் இஸ்ரா போன ஒரு பள்ளி, அல்லாஹ் குர்ஆனில் அதை சிறப்புப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கும் இந்த பள்ளி. இந்த பள்ளியுடைய முக்கியத்துவம், இதனுடைய சிறப்பு நபி சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை இது உணர்த்தது. இந்த பின்னணியில இன்றைக்கும் நாங்க இஸ்ராவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் குறிப்பாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றிய அந்த பிரச்சனை எங்களுக்கு அதை நாங்க கவனம் எடுக்கணும். ஏனென்றா இன்றைக்கு எப்படி நிலைமை என்றால் இதனுடைய பிரச்சனை வளர்ந்து வரும் சமூகத்துக்கு தெரியாது. அதை ஆக்கிரமித்திருப்பவர்களுடைய அந்த அவர்களுடைய சதி நடவடிக்கைகள் மூலமாக அல்லது அவர்களுடைய துல்லியமான திட்டத்தின் மூலமாக முஸ்லிம் உலகத்தில் இந்த பிரச்சனை மறக்கப்பட போகும் ஒரு நிலைமையை போன்று இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் கூட இது மறக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாத, கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே எமது வளர்ந்து வரும் சமூகங்களும் மற்றவர்களும் இது உணரணும், இதனுடைய முக்கியத்துவம் உணரப்படணும். இதில் எமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த உண்மை அது உணரப்படணும். அதற்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தக்கூடிய இந்த பயணம் எங்களுக்கு இதை பற்றி பேசும் பொழுது இந்த இன்றைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இந்த பரிதாபமான நிலைமையும் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, இது மறக்கப்படக்கூடாத ஒன்று, இதற்கான முயற்சிகள் விடப்படக்கூடாது என்ற அந்த ஒரு கவனத்தை நாங்க எடுக்கிறதுக்கும் இது உதவுறதுக்கு தேவைப்படுது. அடுத்ததாக எங்களுக்கு பார்க்கலாம், இந்த பயணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பயணத்தை பண்ணியது, அதை முடித்தது, அதற்கு பின்னால் நடந்தவைகள், இவைகளை பார்த்தால் எங்களுக்கு உள்ள பாடங்கள்ல இன்னும் ஒன்றை பார்க்கலாம். இந்த மாதிரி மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்களில் அதை ஏற்றுக்கொள்வது, அதை நம்புவது போன்ற விடயத்தில் எமக்கு எந்த அளவுக்கு முன்மாதிரிகள் சஹாபாக்களில் இருந்தார்கள் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே இரவையில் இந்த ஆச்சரியமான இந்த பயணத்தை முடிச்சுட்டு வராங்க. மறுநாள் காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபா கிட்ட, அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் கிட்ட இருக்கிறாங்க. அப்ப மக்காவுல மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காண்றாங்க. அன்றைய காலத்தில் மக்கத்து அந்த இணை வைப்பாளர்கள், அந்த மக்கத்தில் பெரும்பான்மையா இருந்தவங்க நபியுடன் கடுமையான எதிர்ப்பு, நபியை மறுத்தவர்கள், குர்ஆனை மறுத்தவர்கள். அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேற்று இரவு எனக்கு இப்படி ஒரு பயணம் நடந்துச்சு என்கிற அந்த விஷயத்தை சொல்றாங்க. இதுல ஒன்றை பார்க்கலாம், என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொன்னால் நம்புவார்களா மாட்டார்களா, இது நம்புவதற்கு அவர்களுக்கு மனம் வருமா இல்லையா, ஆதாரங்கள் கேட்பார்களே, அப்படியெல்லாம் யோசிக்காமல் நபி அவர்கள் தனக்கு நடந்ததை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை தைரியமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லுபவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொன்ன நேரத்துல எங்களுக்கு தெரியும், இந்த வரலாறு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. அன்றைய அந்த குறைஷ் காஃபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆச்சரியமாக பார்த்தார்கள். சில பேர் ஏளனமாக பரிகாசமா பார்த்தாங்க. சில பேர் சொன்னாங்க, இவ்வளவு நாளாக ஏதோ கண்ட பொய்களை சொல்லி கொண்டிருந்தால் இந்த முறை யாருமே நம்ப முடியாத பெரிய ஒரு பொய்யை சொல்லி மாட்டிக்கொண்டார் மாதிரி பேசினாங்க. இது நடக்குமா, இது சாத்தியமா, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா அந்த காலத்துல அவங்க மக்காவிலிருந்து ஷாமுக்கு வணிகத்துக்கு வாரவங்க. எனவே மாதக்கணக்கு போகும் ஒரு பயணத்தை இரவில போயிட்டு வந்தேன், இவர் ஒரே இரவையில் போய் வந்தேன் என்று சொல்வது எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லை, யாருமே இதை நம்ப மாட்டார்கள் என்று ஏளனம் பண்ண தொடங்கினாங்க. அந்த இடத்துல சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனீங்களா, அப்படியா இருந்தா அதை பத்தி சொல்லுங்க பாக்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவர்கள் மக்காவில் இருப்பவர்கள் வணிகத்துக்காக ஷாமுக்கு அடிக்கொருமுறை போயிட்டு வரவங்க. அவங்களுக்கு ஜெருசலம் தெரியும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி தெரியும், அதனுடைய இடங்களை பத்தி அடையாளங்களை பற்றி தெரியும். அப்ப அவங்க கேட்டதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் அதற்கு முன்பு எனக்கு எப்பயும் ஏற்படாத அளவுக்கு ஒரு கவலை ஒன்று வந்துச்சு. என்னென்றால் அந்த இரவு நேரத்தில் அங்க போனது நான் அதனுடைய அடையாளங்களை சரியாக நான் பார்த்திருக்கல, என் மனசுல நான் பதிஞ்சு வச்சிருக்கல. எனவே அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு யோசனையா இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் எனக்கு அந்த பள்ளியை அல்லாஹு தஆலா என் கண்முன்னுக்கு எனக்கு காட்டினான். அவங்க ஒவ்வொரு அடையாளமாக கேட்க நான் துல்லியமாக சொன்னேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க கேட்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, சரியாக சொல்றாரே. ரசூலுல்லாஹ் நான் போய் வந்தேன் என்பதை நிரூபிக்க இன்னும் சில அடையாளங்களை சொன்னாங்க. ஒரு வணிக கூட்டம் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்குது, அவங்கள நான் இடையில கண்டேன். அவங்க இந்த நேரத்துல மக்காவுக்கு வந்து அடைவாங்க. அந்த ஒட்டக கூட்டத்தில் முன்னுக்கு முதலாவதாக இந்த அடையாளங்களில் ஒரு ஒட்டகம் வரும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் அது வந்து சேர்ந்துச்சு. அந்த ஒட்டகம் அதுக்கு முன்னால வந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. இவ்வளவு சொல்லியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல.
ஒரு விஷயம் இருக்குது என்றால் அந்த அதாவது ஆதாரங்களை சொல்லிவிட்டோம் என்பதனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவம் மன எண்ணத்தை அந்த சரியா சொல்ல போனா அந்த நேர்வழியை அல்லாஹ் கொடுக்கணும். எனவே ஆதாரங்களை சொல்வதனால் மாத்திரம் எல்லோரும் ஏற்று திரிந்திருவார்கள் என்றல்ல, இவ்வளவு நபி சொல்லியும் அவர்கள் மறுத்தார்கள். அந்த நேரத்தில் நாங்க பார்த்தோம், எங்களுக்கு நல்லா நாங்க பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நாங்க அந்த நேரத்தில் தான் சில பேர் பேசிக் கொண்டார்கள், இந்த பொய்யை அபூபக்கரும் நம்ப மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய தோழர், நபியை எல்லா விஷயத்திலும் நபியை நம்பி நபிக்கு பின்னால் செல்பவர், இவர் கூட இதை நம்ப மாட்டார் என்று பேசிக்கொண்டவர்கள் அபூபக்கரிடம் போய் சொன்னாங்க. அவருக்கு அது வரைக்கும் தெரியாது. அப்ப அவருடைய வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சு அவரை கதவை தட்டி வெளியே கூப்பிட்டு சொன்னாங்க, இன்றைக்கு உங்களோட தோழர் ஒரு விஷயம் சொல்றாரு, அதை நீங்களும் நம்ப மாட்டீங்க. அப்ப அபூபக்கர் கேட்டாரு என்னான்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, அவர் இப்படி போனதாக, இப்படியெல்லாம் வானத்தை எல்லாம் கடந்து வந்ததாக, அக்ஸாவுக்கெல்லாம் போனதா சொல்றாருன்னு. அப்ப அபூபக்கர் இதனோடவங்க ஒரு அழகான பதில் சொன்னாங்க. ஒரு முஃமின் எப்படி இருக்கணும், வஹியை நம்புவதிலும் நபியுடைய செய்திகளை நம்புவதிலும் நபி சொன்னவைகளை ஏற்றுக்கொள்ளுதலும் ஒரு முஃமின், உண்மையான முஃமின், ஒரு முழுமையான முஃமின் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமா இருந்தாங்க. அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, அவர் சொல்லியிருந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும், இதை விடவும் ஆச்சரியமான விடயங்களையும் அவர் சொன்னால் நான் நம்ப தயாராகத்தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. வஹீயுடைய விடயத்தில் பகுத்தறிவுக்கு இடமில்ல, புத்திக்கு இடமில்ல. அல்லாஹ் சொல்கிறான், நபி சொன்னார்கள் என்பது எங்களுக்கு உறுதியாக வரும் என்றிருந்தால் அதை நம்புவதுதான் ஒரு மூமினுடைய பிரதானமான கடமை. அதை நம்பத்தான் வேண்டும். எமது அறிவினால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது என்கிற அமைப்பில் ஈமான் என்பதற்கு அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும் என்கிறதுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக அபூபக்கர் அவங்க இருந்ததை நாங்க பாக்குறோம். அண்டையிலிருந்து அபூபக்கர் அவங்களுக்கு சித்தீக் என்ற பட்டம் அண்டிலிருந்து தான் வழக்குக்கு வந்ததாகவும் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பயணத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க, 7 வானங்களையும் தாண்டி போனார்கள், சித்ரத்துல் முன்தஹாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாண்டி போனார்கள் என்பதெல்லாம் நாங்க பார்த்தோம். அல்லாஹுவை கண்டார்களா, தனது வெற்று கண்ணினால் அல்லாஹுவை கண்டார்களா என்று கேட்டால் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹீஹு முஸ்லிம்ல நான் நினைக்கிறேன் ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நூருன் அன்னா அராஹு, நீங்க கண்டீங்களான்னு கேட்ட நேரத்துல நூருன் ஒளியா இருந்தது, அன்னா அராஹு நான் எப்படி அவனை காணுவேன். அப்படி என்றால் அந்த அல்லாஹு தஆலாவை காணவில்லை, அது ஒரே ஒளிமயமாக வெளிச்சமாக இருந்தது, அவனை காண்பதற்கு தரையாக ஒளிகள் திரைகளாக இருந்தன, அதனால அல்லாஹுவை காணவில்லை என்ற கருத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே சலஃபுகள் சஹாபாக்கள் இருந்தே நபி அவங்க கண்டாங்களா இருந்தாங்களா கனவில்லையா இந்த பயணத்தில் என்ற கருத்துகள் பேசப்பட்டதை வைத்து ஆய்வாளர்கள் சொல்லும் வலுவான கருத்து என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்று கண்ணால் அல்லாஹு தாலாவை கண்டதற்கான ஆதாரங்கள் இல்லை, மனக்கண்ணால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுவை கண்டிருப்பார்கள் என்ற அந்த கருத்தை தான் வலுப்படுத்துறாங்க. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பயணத்துல உங்களுக்கு பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பயணத்துல தொழுகை கடமையாக்கப்பட்டு 50 வக்து என்று கடமையாக்கப்பட்டு திரும்பி வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்களோட உம்மத்து இதுக்கு இது தூக்க மாட்டாங்க அப்படின்ற தண்ட உம்மத்தின் அனுபவத்தை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல, அந்த ஆலோசனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. எமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை எம்மிடம் பகிரும் பொழுது அதில் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல முன்மாதிரியா இருந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். அடுத்தது இந்த சம்பவ விஷயத்துல நாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கணும் என்னாண்டால், அதாவது இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த அற்புதங்கள் இந்த இரண்டுமே பொதுவாக குர்ஆன் சுன்னா மூலமாக நிரூபணமானவைகள், சந்தேகத்துக்கே இடமில்லாத ஆதாரங்கள் மூலமாக உறுதியாக வந்தவைகள், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இந்த இஸ்ரா மிஅராஜ் சம்பவத்தில் நடந்ததாக சொல்லப்படும் சில விடயங்கள், இதுக்கு உள்ளே நடந்த சின்ன சின்ன சம்பவங்களின் விவரங்கள் அல்லது சில சம்பவங்களாக சொல்லப்படுபவைகள்ல சிலது இருக்குது அல்லது பலது இருக்குது, எந்த ஆதாரமும் இல்லாதது. நான் ஏற்கனவே நாங்க பார்த்தோம், இஸ்ரா மிஅராஜ் சம்பந்தமாக பல சஹாபாக்கள் ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி போன்றவைகளில் கூட பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இந்த பயணத்துக்கு உள்ளே நடந்த சில சில சம்பவங்களை பற்றி கூட விவரமான ஹதீஸ்கள் வந்திருக்குது. எனவே சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மூலமாக இந்த பயணத்தை பற்றி
அதனுடைய விவரங்களை பற்றிய ஹதீஸ்கள் வந்திருந்தாலும் நிறைய ஹதீஸ்கள் இன்னும் ஒரு புறம் இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றியும் இதில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஆதாரம் இல்லாதவைகள். இந்த உம்மத்துக்குள் ஏற்பட்ட நோய்களில் அல்லது ஆபத்துகளில் ஒன்றுதான் ஏதாவது ஒரு அடிப்படையில் உண்மையாக இருக்கும் ஒன்று காலப்போக்கில் அது பலதை இவங்க சேர்க்க தொடங்குவாங்க. அது பலதிலும் சேர்த்தார்கள். அதில் ஒன்றுதான் ஏதாவது அற்புதம், ஒரு புதினம் நடந்திருந்தால் அது நடந்திருக்கின்றது, அது ஆதாரம் உள்ளது. ஆனால் இவர்கள் இன்னும் அதை பெரிதாக காட்ட அல்லது அதை இன்னும் பெரிதாக காட்டுவதில் ஒரு ஆர்வத்தில் அதை பற்றி பலதை சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் இல்லாத பொய்களும் கட்டப்பட்டு விடும். அந்த பின்னணியில இஸ்ரா மிஅராஜ் சம்பந்தமாக உதாரணமாக நாங்க பார்ப்போம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகும் பொழுது புராக் என்ற ஒரு வாகனத்துல போனதாக சொன்னேன். சஹீஹுல் புகாரியில் ஆதாரபூர்வமான ஹதீஸ் வருது. அந்த புராக் என்ற அந்த பிராணி, அந்த வாகனம் வித்தியாசமானது, புதினமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பத்தி சொல்ல சொன்னாங்க. அது ஒரு வெள்ளை நிற பிராணி. அது கோவேறு கழுதையை விட சிறியது, கழுதையை விட பெரியது. அதனுடைய வித்தியாசங்கள்ல உண்டென்றால் அதனுடைய ஒரு எட்டுக்கும் மறு எட்டுக்கும் இடையில் உள்ள தூரம் கண்ணு கெட்டிய தூரம். சாதாரணமா இப்படி காலை தூக்கினா ஒரு குதிரை அடுத்த வைக்குமே, தூக்கினா வைக்கிறது ஒரு எட்டு. இந்த புராக்கு எப்படி என்றிருந்தால் முன்காலை தூக்கினால் அடுத்ததாக அது வைக்கும், அதனுடைய கண்ணு கெட்டிய தூரத்துக்கு வைக்கும். எனவே சாதாரணமாக பார்வைக்கு புலப்படும் தூரம் இருக்குதே, அந்த அளவுக்குத்தான் அடுத்த எட்டை வைக்கும். எனவே அந்த அளவுக்கு வேகமாக மின்னல் போகக்கூடிய ஒரு மின்னல் வேகத்தில் போவதை போன்ற ஒரு ஆச்சரியமான மிருகம். புராக்கை பற்றிய இந்த தகவல்கள் சஹீஹான ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. ஆனால் அது போக இந்த புராக்கு ஏன் வந்தது, எப்படி வந்தது, ஏன் அல்லாஹ் அனுப்பினான், அதுக்கு பிறகு என்ன நடந்தது, அது எல்லாம் பற்றி நிறைய செய்திகள் வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்ணுலக யாத்திரை போனார்கள். 7 வானங்களை தாண்டி போனாங்க. புராக்கள் போனார்கள் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு என்பது ஹதீஸ்கள் மூலமா விளங்குது. ஆனா வானுலகத்துக்கு விண்ணுலக யாத்திரைக்கு போனது எதில் தெரியாது. ஆனாலும் அதில் ஒரு ஏணியில் சென்றதாகவும், அதில் ஒரு படி தங்கம் இன்னொரு படி வெள்ளி என்பதாகவும், இன்னும் ரசூல்லா போன இடத்துல அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று நிறைய ஆதாரம் இல்லாத செய்திகளும் சமூகத்தில் பரவி இருக்குது. புத்தக வடிவங்களில் நூல்களாக கிதாபுகளாக எழுதப்பட்டும் இருக்குது. அதிலும் ஆச்சரியம் என்னென்றால் மிஅராஜ் இப்னு அப்பாஸ் என்று சொல்லி ஒரு கிதாப் இருக்குது. மிஅராஜ் சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி அதுல உலமாக்கள் அந்த கிதாபை பார்க்கிறதை எச்சரித்திருக்கிறாங்க. இஸ்ரா மேராஜை பத்தி படிக்கிறவங்க அதை படிக்க வேணாம். ஏன்னா அதுல எந்த அடிப்படைகளும் இல்லாத, ஆதாரமும் இல்லாத பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க எந்த விதத்திலும் பொறுப்பல்ல. இதுவும் ஒரு பிரச்சனை என்றால் பல சிறந்தவர்களையும் மக்கள் நம்பும் மக்களையும் பயன்படுத்தி சில பேர் பொய்களை மக்கள் மத்தியில பரப்புறது. இப்னு அப்பாஸ் சொன்னதாக அவர்கள் எழுதி இருப்பது அது அந்த புத்தகத்தை வாசிக்க வானாம் என்று சொல்லி உலமாக்கள் நிறைய பேர் எச்சரிச்சிருக்கிறாங்க. ஆனா விரிவான செய்திகளும் வந்து இருக்குது. எனவே இஸ்ரா மிஅராஜ் சம்பந்தமாக ஏதாவது புதினங்கள் அப்படி செய்திகள் அதில் நடந்த சம்பவங்கள் வந்தால் நாங்க முழுமையாக அதை உடனே ஏற்கவும் கூடாது, முழுமையா உடனே அதை மறுக்கவும் கூடாது. நாங்க பார்ப்போம் சஹீஹான அறிவிப்புகளில் வந்திருக்குதா. ஏன்னா பல சஹீஹான ஹதீஸ்கள் வந்திருக்குது. எனவே வந்திருந்தால் ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாவிட்டால் சொல்லப்படுபவை எல்லாம் இவ்வளவு பெரிய புதினத்துக்கு இந்த புதினமும் நடந்திருக்கலாமே என்ற மனப்பாங்கில் ஒரே அடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனிதனுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னாலும் சில பேருக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு புதினம் நடந்திருந்தால் அதனுடன் சம்பந்தப்படுத்தி எதை சொன்னாலும் நம்புவாங்க. ஏன்னா அவ்வளவே நடந்திருந்தால் இது நடக்க முடியாதா என்று. எனவே இஸ்ரா மிஅராஜ் விஷயத்துல இட்டுக்கட்டப்பட்ட, ஆதாரம் இல்லாத, மிகைப்படுத்தப்பட்ட பொய்கள் பரப்பப்பட்டிருக்குது. அதே மாதிரி நான் சொன்னேன் ஆரம்பத்துல, ஒரு புறத்தில் பகுத்தறிவுவாத சிந்தனையுள்ள பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற பேசுற ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறத்துல குருட்டு ஆன்மீகவாதிகள் தானும் மிஅராஜ் போனதாக சொல்லி, தானும் 7 வானங்களை கடந்ததாக, அல்லாஹ் தன்னுடனும் சம்பாஷித்ததாக சொல்ற அந்த பிழையான அந்த ஆன்மீகவாதிகளின் அந்த வாதங்களையும் எங்களுக்கு இதை வைத்து வந்திருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இந்த முக்கியமான விசேஷமான இந்த சம்பவத்தை நாங்க ஒரு சரியான முறையில விளங்கி, இதில் இருக்கும் தத்துவங்கள் உண்மைகளை நாங்கள் புரிந்து, அது சொல்லும் பாடங்களை நாங்கள் நல்ல முறையில விளங்கி கொள்ளணும். வல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.